ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை தான் அனலைஸ் பண்ண போகிறேன். நான் ட்ரேடிங் வியூவில் வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இது எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1550 கிட்ட முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு நாளே வந்து இது 8.5% கிட்ட கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக கீழே இறங்கி வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 100 டிஎம்ஏ. ரெட் கலர் லைன் வந்து 100 டிஎம்ஏ, பிளாக் கலர் லைன் வந்து 200 டிஎம்ஏ. இந்த 100 டிஎம்ஏல சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை இது சப்போர்ட் எடுத்துக்கிச்சுன்னா 1800 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1450. இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது 1285. இந்த இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2020 ஹையே பார்த்தீங்கன்னா 1300. இந்த ரேஞ்சுக்குள்ளார நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிப்லையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த இடத்துல கொஞ்சம் 1450 ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணணும். 1280 கிட்ட, அப்புறம் 1250 கிட்ட அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க இறங்க நம்ம அக்குமுலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் 1250ங்கிறது. இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட புக் வேல்யூவே வந்து 500 தான். இது ப்ரைஸ் டு புக் வேல்யூவே 3 தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கீழே இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 1200 300 வரைக்கும் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ஸ்டாக் பியும் அப்படி ஒன்றும் அதிகமாக இல்லை. இண்டஸ்ட்ரி பிஏ 14, ஸ்டாக் பிஇ 16 இருக்குது. ஸோ பிஇஜி பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. கரண்ட் ரேஷியோவும் 2க்கு மேலே இருக்குது. ஸோ ஓவராலாக நல்ல ரிட்டர்ன் கொடுக்கு. சேல்ஸ் க்ரோத்தும் நல்லா இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது. 3 இயர்ஸ் ரிட்டர்னும் சேல்ஸ் க்ரோத் நல்லா காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட்டும் லாஸ்ட் 3 இயர்ஸில் நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக தான் இருந்திருக்கு. இது வந்து ஆர்எஸ்ஐயும் பார்த்தீங்கன்னா 43ல் இருக்குது. ஸோ கன்சல்டேஷன் மோடில் தான் இருக்குது. 40க்கு கீழே வரும்போது தான் நம்ம பையிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். 60க்கு மேலே போகும்போது புல்லிஷ் ஆக போகும். ஸோ 40க்கு கீழே வரணும். அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டை உடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். 1400 உடைச்சிச்சுனாவே நான் நல்லாவே கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்போம். அடுத்து கீழே இறங்க இறங்க நம்ம அக்குமுலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிஎன்பிசில இது டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிப்லையும் கன்சிடர் பண்ணுவோம். இது ஒவ்வொரு சப்போர்ட் பாயிண்ட்டும் டச் ஆகும்போது நான் வீடியோ போடுறேன். அப்போ வந்து இதை நம்ம வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் பை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக பை பண்ணுங்கள். தேங்க்யூ.